சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் சாலையில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் முத்து நேரலையில் வழங்க காணலாம். வணக்கம் முத்து. தற்போது மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நுங்கம்பாக்கம் பகுதியை பொறுத்த வரைக்குமே ஒரு மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் இந்த பணி என்பது மிகவும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழலின் காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்களும் சரி, வாகன ஓட்டிகளும் சரி கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். அதாவது சென்னையை பொறுத்த வரைக்குமே பல்வேறு இடங்களில் இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மழைக்காலங்களிலும் நடைபெற்றது, கோடை காலங்களிலும் நடைபெற்றது, தற்பொழுதும் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் அதன் ஒரு பகுதியாக சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு சில இடத்துல அந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நம்ம நேரலையில் காட்சியில் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒளிப்பொழிவாளர் பத்மநாபன் நம்மளுக்கு நேரலாகவே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில இந்த மழைநீர் வடிகால் பணி என்பது ஏற்கனவே தோண்டப்பட்டு நீண்ட நாட்களாக நடைபெற்று வருவதாகவும், இந்த பணி என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஏற்கனவே இந்த மழைநீர் வடிகால் பணி தோண்டப்பட்ட போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு பக்கம் ஏற்பட்டாலும், மற்றொரு பக்கம் இந்த மழைநீர் வடிகால் பணி மழைநீர் தண்ணீரும் அதே போல கழிவுநீர் தண்ணீரும் இருந்திருப்பதால் இந்த பகுதிகளில் அந்த கொசு உற்பத்தியாகி அருகில் இருப்பவர்களுக்கு நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதே போல பல்வேறு விதமான காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அருகில் இருப்பவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல இந்த பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணியின் காரணமாக இந்த கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு அவர்களுடைய வியாபாரமும் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இதெல்லாம் விரைந்து முடிக்க வேண்டும் என அவர்களுடைய கோரிக்கை இருக்கு. மற்றொரு பக்கம் இந்த பகுதிகளில் பெரிய அளவில் அந்த குடியிருப்பு தொண்டிருப்பதன் காரணமாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கடுமையான அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. சற்று செழிப்பானாலும் கூட உடனடியாக அந்த பள்ளத்தில் இருந்து பெரும் விபத்து ஏற்படுவதற்கான அச்சம் இருப்பதாகவும் ஆபத்து இருப்பதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆக இந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய அனைத்து மழைநீர் வடிகால் பணியும் எந்த ஒரு பணியும் மந்தமாகவும் ஆமை வேகத்தில் நடைபெறாமல் பணியை விரைந்து முடித்தால் மட்டுமே பொதுமக்களும் சரி, வாகன ஓட்டிகளும் சரி நேர்த்தியாக தங்களுடைய இடத்திற்கு செல்ல முடியும். இல்லையென்றால் இது போன்ற போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துக்கு ஆளாயுதம் செல்ல முடியும் என்று வேதனை தெரிவிக்கிறார்கள். ஆக இதனை விரைந்து முடிக்க வேண்டும் என அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. முத்து, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.